தமிழ்நாடு அரசின் HPV தடுப்பூசி திட்டத்தை ஒன்றிய அரசு நாடு முழுவதும் இன்று விரிவுபடுத்துகிறது. நாட்டிற்கே வழிகாட்டும் முன்னோடி திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கான தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தை தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் பின்பற்றுகின்றன. உலக நாடுகளின் கவனத்தையும் இத்திட்டம் ஈர்த்துள்ள நிலையில் கனடா நாடு இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இங்கிலாந்து நாடு வரும் ஏப்ரல் முதல் இத்திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே படிக்க செல்லும் பெண்களுக்கு திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் தோழி விடுதி திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை நாடு முழுக்க விரிவுபடுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் 14 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு HPV தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனவரி 27ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை நாடு முழுக்க ஒன்றிய அரசு இன்று விரிவுபடுத்துகிறது. நாட்டில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்கும் வகையில் 14 வயது சிறுமிகளுக்கு காட்செல் என்ற ஒருமுறை செலுத்தக்கூடிய HPV தடுப்பூசியை இலவசமாக செலுத்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசின் HPV தடுப்பூசி திட்டத்தை ஒன்றிய அரசு நாடு முழுவதும் இன்று விரிவுபடுத்துகிறது. நாட்டிற்கே வழிகாட்டும் முன்னோடி திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கான தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தை தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் பின்பற்றுகின்றன. உலக நாடுகளின் கவனத்தையும் இத்திட்டம் ஈர்த்துள்ள நிலையில் கனடா நாடு இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இங்கிலாந்து நாடு வரும் ஏப்ரல் முதல் இத்திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே படிக்க செல்லும் பெண்களுக்கு திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் தோழி விடுதி திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை நாடு முழுக்க விரிவுபடுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் 14 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு HPV தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனவரி 27ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை நாடு முழுக்க ஒன்றிய அரசு இன்று விரிவுபடுத்துகிறது. நாட்டில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்கும் வகையில் 14 வயது சிறுமிகளுக்கு காட்செல் என்ற ஒருமுறை செலுத்தக்கூடிய HPV தடுப்பூசியை இலவசமாக செலுத்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்.